வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன கலாட்டாவுக்கு அப்புறம் மறுபடியும் கல்யாணத்தை நடத்த அவங்க முயற்சி பண்ணியிருக்க சந்தா பொறுத்து பார்க்குறவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு மே பேட்ஸே ஹூன்னு கத்துறாங்க. அதை கேட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. சுற்றி இருக்கவங்கெல்லாம் அதிர்ச்சியாகி எல்லாரும் இங்கேயே பார்க்குறாங்க. அவங்கள அடிச்சிட்டு இருந்தவங்க கூட அடிக்கிறத நிறுத்திட்டு எல்லாரும் சந்தாவையே பாக்குறாங்க. அவங்க அம்மா அதிர்ச்சியில ஆன்னு வாயில கைய வச்சுக்கிறாங்க. நிலாவுக்கு ஒன்னும் புரியல, குழப்பத்தோட பாக்குறாங்க. மாப்பிள்ள உடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட திரும்பி ஏதோ பேசுறாரு. சந்தாவோட அம்மா அதிர்ச்சியில இருந்து வெளியே வர்றவங்க சந்தாவோட தோல்ல கைய வச்சு திருப்பி, ஏய் தும் கியா கேரியோ, கல்யாணம் நிறுத்ததான் இப்படி சொல்றியா அப்படின்னு கத்துறாங்க. சச் போல் ரஹே ஹூ, பேட் சே ஹூ அப்படின்னு சந்தா சொல்ல அவங்க அம்மாவுக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிருது. தலையில இடி விழுந்த மாதிரி ரியாக்ஷனை கொடுக்க அவங்க அப்பாவும் அப்படி இடி விழுந்த மாதிரி பாக்குறாரு. எல்லாரும் அங்கேயே பார்த்துட்டு இருக்க சேரன் சோழன் பாண்டி பல்லவனுக்கும் ஒன்னும் புரியாம பாக்குறாங்க. மாப்பிள்ள பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. சேரன்னே இ பச்சேக்கா பாப்பா ஹே அப்படின்னு சந்தா சொல்ல அனீஸும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. எது புரிஞ்சுதோ இல்லையோ நிலாவுக்கு இது நல்லா புரிஞ்சுட அவங்களும் அப்படியே அதிர்ச்சியா பாக்குறாங்க. சேரனே இஸ் பச்சேக்கா பாப் அப்படின்னு சந்தா மறுபடியும் சொல்ல அவங்க அப்பா வெறியோட சேரன் பக்கம் திரும்புறாரு. கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாம் ஆளாளுக்கு ஏதேதோ பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அம்மா சிவசிவான்னு காதைய பொத்திக்கிறாங்க. ரொம்ப நேரமா அதிர்ச்சியில இருந்த சந்தாவோட அப்பா, என்னம்மா என்ன சொல்ற நீன்னு தமிழ்ல கேக்குறாரு. சச் மே பேட் சே ஹூ அப்படின்றாங்க சந்தா. அவங்க அம்மா அதிர்ச்சியில நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க. கியா போல்றியே தூ அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, ஏ கைசே ஹோகியா ஜி அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. என்னடா நடக்குது, ஆளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு சோழன் பார்க்குறாரு. சந்தா எதுவும் சொல்லாம அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து கண்ணீர் விட்டுட்டு இருக்க அவங்க அப்பா பயங்கர வெறியோட வந்து சேரனோட சட்டையை பிடிக்கிறாரு. சார் 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 அப்படின்னு சோழன் கையை எடுத்து விட பதறிக்கிட்டு வர்றாரு. டேய் சந்தா சொல்றது உண்மையாடா அப்படின்னு சந்தாவோட அப்பா சேரனோட ஷர்ட்டை போட்டு உலுக்கிக்கிட்டே கத்துறாரு. சொல்லுடா, சந்தா சொல்றது உண்மையா, சொல்லுடா அப்படின்னு போட்டு உலுக்கிட்டு இருக்க. சார் சார் சொன்னா கேளுங்க சார், கையை எடுங்க சார், முதல்ல கையை எடுங்க சார், அண்ணன் மேல இருந்த கையை எடுங்க சார் அப்படின்னு சோழன் கத்திக்கிட்டே இருக்காரு. சேரன் சந்தாவை பாக்குறாரு. சந்தா கண்ணீரோட ஆமான்னு தலையாட்டுறாங்க. டேய் சொல்லுடா சொல்லு அப்படின்னு சந்தாவோட அப்பா கத்திக்கிட்டே இருக்க, ஆமா அப்படின்னு சேரன் சொல்லிட அனீஷ் மாப்பிள்ள எல்லாரும் பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. அதுவரையிலும் சட்டையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருந்த சந்தாவோட அப்பா கையே அப்படியே நின்னுட. சார் விடுங்க சார் அப்படின்னு இப்ப கொஞ்சம் ஈஸியா எடுத்து விட்டுடுறாரு சோழன். நிலா பயங்கர குழப்பமும் பதட்டமா திக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள சேரனை கொலை வெறியோட பார்த்துட்டு இருக்க சேரன் சந்தாவை பார்க்க அவங்க நிறைய கண்ணீரும் சின்னதா சிரிப்புமா சேரனை பாக்குறாங்க. அவங்க அப்பா பிரம்ம பிடிச்ச மாதிரி சேரன் முன்னாடியே நிக்க ஓடி வர்ற சந்தா அவங்க அப்பா காலை பிடிச்சிட்டு, பாப்பா ப்ளீஸ் பாப்பா, நான் இதனால தான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன், என்னால் இவரை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா, ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ன்னு அவங்க அப்பா காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காங்க. சந்தா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுற சந்தா அவங்க அப்பா அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருக்க நேரா கல்யாண மாப்பிள்ளைகிட்ட ஓடுறாங்க. மாமா நான் அவரை தான் விரும்புறேன், மே உன்கே பச்சேக்கே மா பண்ணே வாலி ஹூம், என்னால எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அது ரொம்ப தப்பு மாமான்னு சந்தா அழறாங்க. சேரன் பயங்கர குழப்பத்தோட நின்றுட்டு இருக்க மாப்பிள்ள பயங்கரமா முறைக்கிறாரு. ப்ளீஸ் மாமா புரிஞ்சுக்கோங்க, முஜே சோடுதோ ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சந்தா கெஞ்சிட்டு இருக்க அதை பார்க்க தாங்க முடியாத சேரன், சார் எங்களை சேர்த்து வச்சிருங்கன்னு கையெடுத்து கும்பிடுறாரு. அவங்க அப்பா குழப்பமும் கோவமா சந்தாவையும் சேரனையும் மாறி மாறி பாக்குறாரு. மாமா அப்படின்னு சந்தா கூப்பிட்டு இருக்க மாப்பிள்ள சேரன் கிட்ட வர்றாரு. அப்படியே அனீஷ் கிட்ட திரும்புறவரு, சந்தாவை சென்னை கூட்டிட்டு போனல்லடா, சொல்றா இதுக்கு தானா அப்படின்னு அனீஷ் சட்டையை பிடிச்சி அவர் உழுக்க ஆரம்பிக்க உடனே சந்தாவோட அப்பா குடுகுடுன்னு அங்க ஓடி போய் விடு விடுன்னு கத்துறாரு. என்னதான் இருந்தாலும் தான் ஆடாட்டியோ தன்னோட சதை ஆடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் பையனுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு ஓடுறாரு அவரு. மாமா மாமான்னு அனீஷ் ஏதோ சொல்ல வர அவரோட குரவலையை பிடிச்சி நெரிக்கிறாரு மாப்பிள்ள. தடுக்க வந்த அவங்க அப்பாவையும் ஹட்டோன்னு தள்ளி விடுறாரு. இப்படிப்பட்ட பொண்ணை தான் என் தலையில கட்ட பாக்குறீங்களா அப்படின்னு அவரு கத்திக்கிட்டு இருக்க அனீஷ் கிட்ட இருந்து அவரை பிரிக்க அனீஷோட அம்மாவும் அப்பாவும் போராடுறாங்க. ஏய் விடு சொல்றதை கேளுன்னு அனீஷோட அப்பா கத்துறாரு. சோடோ சோடோ முஜே சோடோ இஸ்கோ மார்னே படேகா அப்படின்னு பயங்கரமா எகிரிட்டு இருக்காரு மாப்பிள்ள.
அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த சேரன் டக்குன்னு குறுக்க போந்து அனீஷை காப்பாத்த முயற்சி பண்றாரு. உடனே மாப்பிள்ளையோட அம்மா, அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அதான் சந்தா இவனை லவ் பண்ணதோட இல்லாம இப்ப இந்த நிலைமையில இருக்கா. இந்த லட்சணத்துலதான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முயற்சி பண்ணீங்களா? இந்த மாதிரி ஒரு பொண்ணை என் பையன் தலையில கட்ட பாக்குதோ அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மா திட்டிட்டு இருக்க. அப்படியெல்லாம் இல்லங்கம்மா, இது எதுவுமே எனக்கு தெரியாது, என்ன நம்புங்கம்மா அப்படின்னு கண்ணீரோட கையெடுத்து கும்பிட்டு கதறாரு சந்தாவோட அப்பா. நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்த மாப்பிள்ள படார்னு அனீஸ் கன்னத்துல அரைஞ்சிட சேரன் பயங்கர கோவத்தோட எகிரி மாப்பிள்ளையோட ஷெர்வானியை பிடிக்கிறாரு. உடனே அண்ணனுக்கு ஹெல்ப்புக்கு சோழனும் ஓடி வர்றாரு. அண்ணே அப்படின்னு அவர் கத்திக்கிட்டே ஓட சோழன் நிலை அவர் கையை தடுத்து பிடிச்சிடுறாங்க. இருங்க சோழன், அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம புரியாம நீங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணாதீங்க அப்படின்னு நிலா சொல்ல சோழன் குழப்பத்தோட நிலாவை பாக்குறாரு. சந்தா கண்ணீரோட எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆ பேட்டி அப்படின்னு அழுகையோட சந்தாவை அந்த பக்கம் கூட்டிட்டு போறாரு அவங்க அப்பா. கூடவே அவங்க அம்மாவும் போறாங்க. கியோம் அக்கேலே ஜாத்தே ஹே அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மா கத்துறாங்க. அனீஷ் அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறாரு. குடும்பத்துல 4 பேரும் ஒரே இடத்துல நிக்கிறாங்க. சந்தா அழுதுகிட்டே இருக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் மாத்தி மாத்தி ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. அப்பப்பா அவங்க அப்பா அனீஷையும் விரல் நீட்டி மிரட்டிட்டு இருக்காரு. சோழன் கொஞ்ச நேரம் அவங்களையே பார்த்துட்டு இருக்கவரு, என்ன நிலா நம்மளை நிக்க வச்சுட்டு அவங்க கத்தி கத்தி பேசிட்டே இருக்காங்க, என்ன பேசுறாங்கன்னு ஒரு கருமமும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சோழன் சொல்ல, இருங்க சோழன் அவங்க பேசிட்டு வரட்டுன்றாங்க நிலா. சபா அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு இடுப்புல கைய வச்சுட்டு நிக்கிறாரு சோழன். சந்தா அழுதுகிட்டே நிக்க அவங்க அம்மா தலையா அடிச்சுக்க அவங்க அப்பா 2 கையும் நீட்டிட்டு கெஞ்சுற மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காரு. நிலாவுக்கு லாங்குவேஜ் புரியலனாலும் அவங்க ஜெஸ்டர்லாம் கீனா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாப்பிள்ளையும் அவங்க அம்மா அப்பா 3 பேரும் நின்று பேசுறாங்க. அவங்க இங்க இருந்தாங்கன்னா நான் தொலைச்சு போடுவேன், அவங்கள போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி அனீஷ் கிட்ட அவங்க அப்பா ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சந்தா அழுதுகிட்டு தலையாடுறாங்க. சேரன் எதுவும் புரியாம குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்காரு. சந்தாவை அவங்க அம்மா சின்ன சின்னதா கையில அடிச்சுக்கிட்டு அவங்க தலையிலயும் அடிச்சுக்கிறாங்க. அனீஷ் சேரன் கிட்ட வந்து, பையா கொஞ்சம் வாங்க பையா பேசலான்னு கூப்பிடுறாரு. சேரனும் சந்தா ஒரு பார்வை பார்த்துட்டு அனீஷ் கூட போறாரு. கொஞ்சம் தள்ளி வந்ததும், அனீஷ் உங்க வீட்டுல பேசு அனீஷ், அப்படிலாம் என்னால சந்தாவை விடவே முடியாது, சந்தாவுக்கும் அப்படிதான் சொல்லிட்டு சேரன் அங்க பார்க்க ஏதோ சந்தாவை திட்டிட்டு இருக்காங்க போல இருக்கு. அவங்க காதை பொத்திட்டு அழுதுட்டு இருக்காங்க. என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்கன்னு சந்தா எத்தனை முறை என்கிட்ட கேட்டுச்சு தெரியுமா? அவ அப்படி சொல்லும் போதே நான் அவளை கூட்டிக்கிட்டு போயிருந்திருக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்சு இவ்வளவு பிரச்சனை ஆகுற அளவுக்கு நான் விட்டுருக்கவே கூடாது அப்படின்னு சேரன் சந்தாவை பார்த்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை அனீஷ், சந்தாவும் நானும் லவ் பண்றோன்னு உனக்கு தெரியுமில்ல, நீ தானே எங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச, உன் சம்மதத்தோட தானே நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம், இப்ப நீயே எங்களை போ சொன்னா என்ன அர்த்தங்கிறாரு சேரன். இல்ல பையா, என்னால என் வீட்டை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதுங்கிறாரு அனீஷ். ஐயோ நடந்த வரைக்கும் விடு, இப்ப இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நான் நடத்த விட மாட்டேங்கிறாரு சேரன். நான் இப்பவே சந்தாவை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன்னு அவர் சொல்ல அனீஷ் பரிதாபமா பாக்குறாரு. இதுக்கு மேல அவளை யாரும் போட்டு படுத்தாதீங்க, நான் போறேன் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவர் திரும்பி நடக்க, பையா பையா அப்படின்னு அவரை தடுத்து நிறுத்தி அனீஷ் ஏதோ சொல்லிட்டே இருக்காரு. சேரனும் பதிலுக்கு அனீஷ் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு. இங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் சந்தா கிட்ட ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. அவங்க அழுகையோட ஒரே ஸ்டபானா நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாப்பிள்ளையும் அவங்க அம்மா அப்பா 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பொறுத்து பார்த்த சோழன், டேய் பாண்டி நீ வாடா, இவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அண்ணிய கூட்டிட்டு கிளம்புவோம் வா அப்படின்னு வீராவேசமா நடக்க உடனே அதே வேகத்தோட பாண்டியும் பல்லவனும் போறாங்க. ஏங்க சோழன் நில்லுங்க அப்படின்னு கையை பிடிக்க, என்ன நிலா எங்களை தடுத்துட்டு இருக்கன்றாரு சோழன். அவங்க பாட்டுக்கு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு நாம ஏன் நின்றுகிட்டு இருக்கணும்? ஏதாவது தப்பா நடக்கிறதுக்கு முன்னாடி நாம அவங்கள கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்றாரு சோழன். அண்ணி ஆமா அண்ணி, எனக்கும் அதுதான் சரின்னு படுது அப்படிங்கிறாரு பல்லவன். ஐயோ இந்த லூசுங்கள்ட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு நிலா பாக்குறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் விடாம ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்க சந்தா அழுதுகிட்டே இருக்க பல்லவன் அங்க பார்த்துட்டு, பாருங்க சந்தா நீ எப்படி அழுதுகிட்டே இருக்காங்கன்னு, அவங்கள கூட்டிட்டு போயிடலான்னுங்கிறாரு பல்லவன். இவங்களும் ஏதோ பிரச்சனையா பேசிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள நம்ம அண்ணனையும் அண்ணியும் கூட்டிட்டு கிளம்பிடலாம் வானே அப்படின்னு பாண்டியோட கைய பிடிக்க, போலான்னு அவரும் கிளம்புறாரு. உடனே நிலா கைய நீட்டி, ஏய் பாண்டி நில்லுங்கன்னு நிறுத்துறாங்க. பாண்டி பல்லவன் 2 பேருமே திரும்பி பார்க்க, எதுக்கு இப்ப எல்லாரும் எகிரிக்கிட்டு போறீங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியலையா
அப்படின்னு நிலா கேட்க பாண்டியன் பல்லவனும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. உனக்கு என்ன ஆச்சு நிலா? நீ தானே அவங்கள எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு சொன்ன. இதை விட்டா வேற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது. வா நாம கூட்டிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறவரு தம்பிங்கிட்ட திரும்ப, சோழன் அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, பேசி முடிக்கட்டும்ன்றாங்க நிலா. நிலா அந்த கும்பல் ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்காங்க, அதை பார்த்தாலே தெரியலையா உனக்கு அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா திரும்பி அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு திரும்புறாங்க. காய்ச்சு மூச்சுன்னு ஏதோ ஹிந்தியில கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சர் நிலா. இங்க பாரு, இது அவங்க இடம். அவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்த்தா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சோழன் சொல்ல, நிலாவும் யோசனையா பாக்குறாங்க. நிலா நான் சொல்றத கேளு. உள்ளர போய் ஒரு கலவரத்தை ஆரம்பிச்சுட்டு அண்ணிய கூட்டிக்கிட்டு போயிடலாங்கிறாரு சோழன். ஐயோ சோழன், இப்ப அவங்க என்ன பேசுறாங்கன்னே உங்களுக்கு புரியலையா அப்படின்னு நிலா கேட்க, ஏய் அவங்க என்ன பேசுனா நமக்கு என்ன நிலா அப்படின்றாரு சோழன். ஐயோ பிரெக்னன்ட் அப்படின்னு கத்துறாங்க நிலா. சோழன் பாண்டி பல்லவன் 3 பேரும் அதிர்ச்சியோட நிலாவை பாக்குறாங்க. என்னடான்னு பாண்டியும் பல்லவனும் பாத்துக்க. பிரெக்னெண்டா? நீயா? நீ என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா? ஏன் இங்க வச்சு சொல்ற? கைய கொடு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சோழன் நிலாவோட கைய பிடிக்க, நிலா டென்ஷன் ஆகி ஐயோ சோழன் அப்படின்னு கையை தட்டி விடுறாங்க. எப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாதா உங்களுக்கு? சந்தா பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னு நிலா சொல்ல, இவங்க 3 பேரும் பயங்கர அதிர்ச்சியோட ஆன பாக்குறாங்க. அதிர்ச்சி ஆகுறாங்களே தவிர பாண்டியன் ஸ்டோர் அளவுக்கெல்லாம் இல்ல. அவங்க அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மியூசிக் வச்சிருக்காங்க, ஸ்பெஷல் ஆக்ஷன்லாம் வச்சிருக்காங்க. சந்தாவா அப்படின்னு வாயை பொழந்து கேட்டுக்கிட்டு அப்படியே அண்ணனை மெதுவா பாக்குறாரு சோழன். அடுத்து அவர் சந்தாவை பார்க்க, பாண்டியும் பல்லவனும் சந்தாவை பார்க்க அவங்க இன்னும் அழுதுகிட்டே இருக்காங்க. மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் இன்னும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யார் நிலா? சந்தா பிரெக்னெண்டா? எப்படி நிலா? இப்பதானே கல்யாணமே ஆக போகுதுங்கிறாரு சோழன். ஏய் அதை கூட நாம தடுத்துட்டோமேடாங்கிறாரு பாண்டி. ஆமா எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல நிலாங்கிறாரு சோழன். ஐயோ சோழன், அவங்க சேர அண்ணாவால பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க, அதை தான் சொல்றாங்கன்றாங்க நிலா. 2 பேரும் ஏன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே சேரனை திரும்பி பாக்குறாங்க. சோழனும் சேரனை பார்க்க அவரும் அனீஷும் ஏதோ இன்னும் பேசிட்டே இருக்காங்க. சோழன் அப்படியே ரோபோட் மாதிரி அண்ணனை பார்த்துட்டு அதே வேகத்துல திரும்ப, அதனால்தான் கல்யாணம் நின்று இருக்கு, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, சோழனோட கண்ணு மறுபடியும் சேரன் கிட்ட போகுது. அண்ணனை ஒரு பார்வை பார்த்துட்டு சேச்சா அப்படிலாம் இருக்காதுங்கிறாரு சோழன். அட லூசு பயலே, சந்தா தான் சொல்றாங்க, நானும் சொல்றேன், நம்ப மாட்டியா நீ அப்படின்னு நிலா பாக்குறாங்க. உடனே பாண்டி 2 கையையும் நீட்டி பல்லவனோட காதை பொத்துறாரு. அண்ணே என்னென்ன பண்ற அப்படின்னு பல்லவன் கேட்க, நீ இதெல்லாம் கேட்க கூடாதுங்கிறாரு பாண்டி. நான் என்ன 3rd ஸ்டாண்டர்டா படிக்கிறேன், காதை மூடுற அப்படின்னு பாண்டியோட கையை தட்டி விடுறாரு பல்லவன். எல்லாருமே அதிர்ச்சியும் சந்தேகமும் திகைப்புமா சேரனை திரும்பி பாக்குறாங்க. ஏங்க சேரன் எனக்கு இது தெரியுமா அப்படின்னு பாண்டி கேக்குறாரு. அது எப்படி பாண்டி தெரியாம இருக்கும்? அண்ணன் பேசுனதை கேட்டீங்கல்ல, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு நிலா சொல்ல, மறுபடியும் சோழனும் பாண்டியும் சேரனை பாக்குறாங்க. அதனாலதான் அண்ணன் இவ்வளவு பதறுச்சா அப்படின்னு நிலா கேட்க, நிலா எப்படி நிலா இது அப்படிங்கிறாரு சோழன். நம்ம கிட்ட கூட அண்ணன் சொல்லவே இல்லையேங்கிறாரு அவரு. அதுதான் எனக்கும் தெரியல சோழன், இந்த உண்மையை சொல்லிதான் சந்தா இந்த கல்யாணத்தையே நிறுத்தி இருக்காங்கன்றாங்க நிலா. அதை வச்சுதான் இப்ப பிரச்சனையே போயிட்டு இருக்குது அப்படின்னு நிலா சொல்ல, சோழன் அப்படியே சேரனை பாக்குறாரு. ஐயோ அப்படின்னு சலிப்பா பாண்டி இடுப்புல கைய வச்சுட்டு அப்படியே ஓரக்கண்ணால பல்லவனை பாக்குறாரு. நிலா எப்படி நிலா, அண்ணன் அந்த அளவுக்கெல்லாம் போகும், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நிலான்றாரு சோழன். உடனே நிலா டென்ஷன் ஆகி, லூஸா நீங்க, அதான் சந்தாவோட அப்பா அண்ணனோட சட்டையை பிடிச்சி கேட்டாருல்ல, அப்ப அண்ணன் ஆமான்னு தானே சொன்னாரு, நீங்கெல்லாம் அதை பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு நிலா சொல்ல, பாண்டியும் பல்லவனும் கொஞ்சம் அன்னீசியா நிக்கிறாங்க. சோழன் யோசிச்சு பாக்குறாரு, சந்தா சொன்னது உண்மையா அப்படின்னு அவங்க அப்பா சேரனோட சட்டையை பிடிச்சி உழுக்க, சோழன் போய் விடுங்க அண்ணன் மேல இருந்து கையெடுங்கன்னு சொன்னதும் அவர் மைண்ட்ல வருது. அப்போ அவங்க அண்ணன் சந்தாவை பார்த்துட்டு இருக்க, சொல்லுடா அப்படின்னு சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க. ஆமான்னு சேரன் சொன்னது இப்பதான் சோழன் மைண்டுக்கு வருது. அவர் அப்படியே சேரனை திரும்பி பார்க்க, அவரும் அனீஷ் கிட்ட ஏதோ ஆமான்னு தலையாட்டிட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இன்னும் சந்தா கிட்ட அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்க, அனீஷை கூட்டிட்டு சேரன் அங்க போறாரு. அவரும் ஏதேதோ பேசிட்டு இருக்காரு சந்தாவை காட்டி. இதெல்லாம் இவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. பாத்தீங்களா
அண்ணனே அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. இது சிக்கலான பிரச்சனை சோழன். நீங்க பாட்டுக்கு உள்ளர போறேன் போய் பொண்ணை தூக்குறேன்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க. நாமளே இல்லைன்னாலும் இனிமே இந்த கல்யாணம் நடக்காதுன்றாங்க நிலா. சோழன் அப்படி எங்க ஏன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனாலதான் அண்ணன் வர்ற வழியெல்லாம் ஒரே டென்ஷனா இருந்துச்சா அப்படின்னு சோழன் சொல்ல இருக்கலான்ற மாதிரி நிலா பாக்குறாங்க. அண்ணனுக்கு இது ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு பாண்டி பல்லவன் கிட்ட கேட்க, தெரிஞ்சிருக்கும்னே, எப்படி நம்ம கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் சொல்லாம விட்டுருக்குன்றாரு அவரு. டேய் நம்ம அண்ணனாடா இப்படி அப்படின்னு சோழன் கேட்க, அவங்க கிட்டையும் அவங்க வீட்டு ஆளுங்க கிட்டையும் அண்ணன் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், அங்க பாருங்க அப்படின்னு நிலா சொல்ல, சந்தாவோட அம்மா அப்பா சேரன் 3 பேரும் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. சேரனும் சந்தாவோட அப்பா கைய பிடிச்சி ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. நாம உள்ள போயிட்டு எதுவும் பண்ண வேணான்றாங்க நிலா. ஏய் நம்பவே முடியல நிலா அப்படிங்கிற சோழன் பாண்டியோட இடுப்புல ஒரு குத்து குத்தி, டேய் நம்ம அண்ணனா அது, மூஞ்ச பாவமா வச்சுட்டு என்ன வேலை பார்த்துருக்கு பாரேன் அப்படிங்கிறாரு சோழன். ஏய் சும்மா இருடா, கொஞ்சம் அடங்குடா, இதெல்லாம் வேற டீட்டெயிலா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டி அவரை கடிஞ்சிக்கிறாரு. டேய் இதையே அவ சொல்லிதான்டா நமக்கு தெரியுது, நான் அண்ணனை என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னுட்டு இருக்காரு சோழன். டேய் கல்யாணம் நின்னது கூட எனக்கு ஷாக் இல்லடா, ஆனா நிலா இப்ப ஒரு விஷயம் சொன்னா பாரு, அந்த ஷாக்ல இருந்துதான்டா நான் இன்னும் வெளியவே வரல, இப்பவே கண்ணை கட்டுதே அப்படின்னு சோழன் புலம்பிக்கிட்டு இருக்க. சோழன் சந்தா பிரெக்னெண்டா இருக்காங்க, அது அண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு சந்தாவும் அண்ணனும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதான் அண்ணன் உடனே கிளம்பணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க நிலா. இதை நம்ம கிட்ட ஏன் நிலா சொல்லல, நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சோழன் ஆதங்கத்தோட கேட்க, சொல்ல வேணாம்னு நினைச்சிருப்பாரு அப்படிங்கிறாங்க நிலா. அதை எப்படி சொல்ல வேணாம்னு நினைக்கும், நான் சித்தப்பா ஆக போறது எனக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சோழன் நெஞ்ச நிமித்திட்டு கேட்கிறாரு. நான் இப்பவே போய் கேட்கிறேன் பாரு அப்படின்னு அவரு பாஞ்சுக்கிட்டு போக, சோழன் அப்படின்னு டாம் ஜெர்ரிய பிடிச்சி இழுக்கிற மாதிரி அப்படியே ஒரு இழுக்கிறாங்க நிலா. சோழன் தடத்தடன்னு பின்னாடி வர, இப்ப அதுவா முக்கியம், கொஞ்சம் அமைதியா இருங்க, அவங்க பேசி முடிக்கட்டுமேன்றாங்க நிலா. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பாண்டி சொல்ல பல்லவனும் தலையாட்டிட்டு பாக்குறாரு. அங்க பேசிட்டு இருந்த 5 பேரும் ஒருத்தர் பேசிட்டே இருக்காங்க. அப்போ சந்தாவோட அம்மா அங்க இருந்து போக சொல்லுங்கன்ற மாதிரி கைய காமிக்க, ஐயோன்னு சந்தா பதறிட்டு இருக்க. அவங்க அப்பாவும் கிளம்புன்ற மாதிரி கைய காட்டிட்டு இருக்காரு. அனீஷும் சேரனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. அனீஷ் சேரனோட கையை பிடிச்சி கொஞ்ச தூரம் தள்ளி இழுத்துக்கிட்டு போக, இவங்க 4 பேரு ஏன்னு பார்த்துட்டே நிக்கிறாங்க. ப்ளீஸ் பையா சொன்னா கேளுங்க, அவங்க அப்படிலாம் அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிறாரு அனீஷ். அவங்க எவ்வளவு கோவமா வேணாலும் இருக்கட்டும் அனீஷ், என்னால இதுக்கு மேலெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்றாரு சேரன். புரிஞ்சுக்கோங்க பையா அப்படின்னு அனீஷ் சொல்ல, தயவு செய்து சந்தாவை எங்க கூட அனுப்பி வச்சிரு அனீஷ், ப்ளீஸ் அனீஷ், எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கிறாரு சேரன். இருங்க பையா நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு அவர் சொல்ல, போய் பேசு போ அப்படின்னு அனுப்பி விடுறாரு சேரன். அனீஷ் போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேச, அவங்க ஏதோ கோவமா அவர்கிட்ட பேசிட்டு இருக்க. தம்பிங்கெல்லாம் நிக்கிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து சேரன் அதை பார்த்துட்டு நிக்கிறாரு. அண்ணே என்னண்ணே அப்படியா அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாண்டா போய் பேசிட்டு வர போயிருக்கான், சந்தாவை கூட்டிக்கிட்டு போயிடலாங்கிறாரு அவரு. அண்ணனே ஆமான்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், சோழன் அப்படியே நின்ன நிலைமையில பின்னாடி சாயறாரு மயக்க வந்து. உடனே பாண்டி சுதாரிச்சு ஏய் அப்படின்னு புடிச்சுக்கிறாரு. சோழனுக்கு தலையெல்லாம் கிர்ருன்னு சுத்த பாண்டி ஒரு வழியா தாங்கி பிடிச்சி நேரா நிமித்தி நிக்க வைக்கிறாரு. அனீஷ் அவங்க அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் ஏதோ பேசிட்டு இருக்க, அவங்க ஏதோ மாப்பிள்ளை வீட்டை கையை காமிச்சு சொல்லிட்டு இருக்க. சேரன் ஒன்னும் புரியாம ஆனா ஆர்வமா பாத்துக்கிட்டே இருக்காரு. அவங்க அம்மா அழுதுட்டே இருக்க சந்தாவை அப்பப்பா அடிச்சுட்டு இருக்கிறாங்க, அப்பப்பா கையை நீட்டி திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா மாப்பிள்ளை எனக்கு சந்தா வேண்டான்னு சொல்றாரு. யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், நான் எதையும் கேட்க மாட்டேன், எனக்கு வேண்டாங்கிறாரு அவரு. சந்தாவோட அப்பாவும் அழுதுகிட்டே வந்து மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட ஏதோ கெஞ்சி மன்னிப்பு கேட்கறதுக்கு பேசுறாரு. எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, ஆளை விடுங்கன்றாங்க அந்த அம்மா. உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, மாப்பிள்ளைய கையில இழுத்துக்கிட்டு சீன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரேட்டை எடுத்து வைக்கிறாங்க மாப்பிள்ளையோட அம்மா. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு கெஞ்சுறாங்க சந்தாவோட அம்மா. சம்மந்தி அப்படின்னு சந்தாவோட அப்பா கை கூப்பி அவங்கள கூப்பிட்டுட்டு இருக்க, ஒன்றும் வேண்டாம், உன் பொண்ணு கூட கல்யாணம் ஒரு நாள் நடக்காது, பேட்டா
அப்படின்னு பையனை கூட்டிட்டு அந்த அம்மா திரும்ப சந்தாவோட அம்மாவும் அப்பாவும் கையை நீட்டி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஓ, அப்படின்னா இப்ப வரைக்கும் இந்த மாப்பிள்ளைக்கு தான் சந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்க இருந்திருப்பாங்க போல. இவங்க நடக்க நடக்க அவங்க 2 பேரும் கெஞ்சிக்கிட்டே கையை நீட்டிட்டு இருக்காங்க. பின்னாடி 3 பேரும் நடந்துட்டு இருக்க வர்ற மாப்பிள்ளை சேரனை கிராஸ் பண்ண போறப்போ அப்படியே நின்னு முறைச்சுக்கிட்டு இருக்காரு. சேரனை முறைச்சுக்கிட்டே பார்வையை வேற பக்கம் திருப்பிக்கிறாரு. போற போக்குல அப்படியே சேரனோட நெஞ்சில கைய வச்சு ஒரு தள்ளு தள்ள அவரு தடுமாறி விழ போக, ஏய் ஏய் என்னடா அப்படின்னு எகிரிக்கிட்டு வர்றாரு சோழன். மாப்பிள்ளைய ஏய் அப்படின்னு எகிரிட்டு வர்றாரு. எல்லாம் ஆளாளுக்கு தள்ளு முள்ளுன்னு ஆரம்பிக்க குறுக்க மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் வந்து எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சோட மேர பேட்டைக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் மகனையும் கூட்டிட்டு கிளம்புறாங்க. அண்ணே, அவன் மண்டைய பொழந்துடுறேன் விடுங்கண்ணே அப்படின்னு சோழன் பாஞ்சிக்கிட்டு போக, சோழன் அப்படின்னு நிலா கூப்பிட்டு இருக்க சேரன் அவரை தடுத்து நிறுத்திடுறாரு. வந்ததுல இருந்து டென்ஷன் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சோழன் கத்த, டேய் டேய் விடுறா போடா அப்படின்னு பின்னுக்கு தள்ளி நிறுத்துறாரு. இவனெல்லாம் அப்படியே அடிச்சு சாகடிக்கணும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, அண்ணே அண்ணே விடுனேன்னு பல்லவன் பின்னுக்கு இழுக்கிறாரு. பையா பையா பிரச்சனை எதுவும் வேணாம், அதான் அவங்க போயிட்டாங்க இல்லைன்றாரு அனீஷ். உடனே கிடைச்ச கேப்ல சந்தா சேரன் கிட்ட ஓடி வர அவங்க அம்மா ஓடி வந்து சந்தாவோட கைய பிடிச்சிக்கிறாங்க. ஏய் 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 எங்க போற, நீ பண்ணிருக்க வேலை பத்தாதா அப்படின்னு கைய ஓங்கிட்டு போறாங்க. சந்தா அப்படின்னு சேரன் கூப்பிட அதுவரையில போறவங்களையே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்த சந்தாவோட அப்பா கோவமா இப்ப சேரன் கிட்ட வர்றாரு. அதான் இப்ப கல்யாணம் நின்னுடுச்சு, உனக்கு சந்தோஷமா? உன்னால என் குடும்ப மானமே போச்சு அப்படின்னு அவர் கத்த, ஏங்க நாங்க தான் உங்ககிட்ட முதல்லயே பொண்ணு கொடுங்கன்னு கேட்டோமே, அப்பவே சரின்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சோழன் கேட்க அவரு ஒரு இயலாமையும் கண்ணீருமா பாக்குறாரு. எங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுத்துட்டு அப்புறம் யாருக்கும் தெரியாம இதோ திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணுவீங்க, அதை பார்த்துக்கிட்டு நாங்கெல்லாம் சும்மா இருக்கணுமாங்கிறாரு சோழன். அவரு பயங்கர கடுப்போட முறைச்சுக்கிட்டு இருக்க, டேய் சோழா இருடாங்கிறாரு சேரன். இப்போ சந்தாவோட அப்பா சேரனை முறைச்சிக்கிட்டு இருக்க அவங்க அம்மா சந்தாவோட தோல்ல தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணே இப்ப என்ன கல்யாணம் நின்னுடுச்சா இல்லையாங்கிறாரு பாண்டி. மாப்பிள்ளை வீட்டுல தான் கிளம்பி போயிட்டாங்களே பாண்டின்றாங்க நிலா. இதுக்கு மேல எப்படி கல்யாணம் நடக்கும்னு நிலா கேட்க, போனவங்க திரும்ப வந்து கல்யாணம் பண்ணினா என்னங்க பண்றது, இவங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுங்கிறாரு பாண்டி. இதுக்கு மேலேயும் இந்த கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறியா நீ? எங்களை எல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா உனக்கு அப்படின்னு சந்தாவோட அப்பா கத்த, இவர் எதுக்கு இந்த குதி குதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பாண்டி முகத்தை திருப்பிக்கிறாரு. பையா கல்யாணம் நின்னுடுச்சு, இனி கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறாரு அனீஷ். உடனே சந்தாவோட அப்பா கையெடுத்து கும்பிட்டு, உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், என் வீட்டு கல்யாணம் நின்னுடுச்சு, சப்லோக் யஹாங் சே ஜாவ் ஜாவ்னா அப்படின்னு அவர் கத்த அங்கங்க கூட்டம் கூட்டமா நின்றுட்டு இருந்த ஆளுங்கெல்லாம் கிளம்புறாங்க. அவங்கெல்லாம் அங்கிருந்து போயிட கலங்கி போய் கண்ணீரோட மகளைய பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க சந்தாவோட அம்மா. சந்தா கண்ணீர் வழியிற கண்களோடயே நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் போனதும் சேரன் பக்கம் திரும்புறவரு, கல்யாணத்தை நிறுத்தியாச்சு, போதுமா போதுமா உனக்குன்னு கைய டப்புன்னு அடிச்சு கும்பிடுறாரு. எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அவர் கத்த, உங்களை எப்படிங்க சார் நம்புறது, எங்களை எல்லாம் போக சொல்லிட்டு நீங்க யாருக்கும் தெரியாம இன்னொரு நாள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டா நாங்க என்ன பண்றதுன்னு சேரன் கேக்குறாரு. சந்தாவும் தவிப்போட பாக்குறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார், இதுக்கு மேல நீங்க முடியாதுன்னு சொல்றதுக்கு காரணமே இல்லைங்க சார். சந்தாவை நான் என் கூட கூட்டிக்கிட்டு போயிடுறேங்க சார், சந்தாவை என் கூட அனுப்பிடுங்க சார்னு கெஞ்சலா கேக்குறாரு சேரன். அவரு டென்ஷனோட தலையை இப்படி இப்படின்னு அசிச்சிட்டு இருக்க, ஐயோ நான் உங்க அம்மா நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க, நான் உங்க பொண்ணை நல்லா பாத்துக்குவேங்க சார், உங்க வீட்டுல இருக்கிறத விட சந்தா எங்க வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, ஏய் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்க முடியாது, உனக்கு என்ன இந்த கல்யாணம் நிக்கணும் அவ்வளவுதானே, அதுக்கான வேலை எல்லாம் தான் பார்த்துட்டியே, இனிமே இந்த கல்யாணம் நடக்காது, ஒரு மண்ணுமே நடக்காது அப்படின்னு அவர் கத்திட்டு இருக்க எல்லாரும் புரியாம குழப்பமா நிக்கிறாங்க. போங்க எல்லாரும் இங்க இருந்து போங்க அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்துறவரு, அனீஷ் இவங்க எல்லாரையும் போக சொல்லு போக சொல்லு அப்படின்னு கத்திட்டு கொஞ்சம் தள்ளி போய் திரும்பி நின்னுக்க அனீஷ் அப்பா கிட்ட போறாரு. அப்பா ப்ளீஸ் பான்னு அனீஷ் ஏதோ பேசிட்டு இருக்க, என்னடா இவங்க என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு சேரன் கேட்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப திருன்னு மொழி எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ ஊருக்கு வா அப்புறம் வச்சுக்கிற உன்னை அப்படின்னு சோழன் பயங்கரமா பல்ல கடிச்சிட்டு மூஞ்ச காமிக்க, என்னடான்னு குழம்பி போய் பாக்குறாரு சேரன். அட போனேங்கிற மாதிரி பாண்டியும் பாக்குறாரு. சோழன் அப்படின்னு நிலா வான் பண்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சந்தா அழுகையோட பேசிட்டு இருக்க அவங்க அப்பாவையும் அண்ணனையும் பார்த்துட்டு இருக்க,
அனீஸ் அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு ஏதோ பேசுறாரு. அவங்க அப்பாவும் என்னவோ போன்ற மாதிரி கையை காமிக்க அனீஸ் இவங்க கிட்ட வர்றாரு. பையா, உங்களை நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்றாங்க, நீங்கெல்லாம் நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, அங்க வச்சு பேசிக்கலான்றாரு அனீஷ். வீட்டுக்கெல்லாம் எதுக்கு அனீஷ்? இப்பவே சந்தாவை கூட்டிக்கிட்டு போறேங்கிறாரு சேரன். ஆமா, எதுக்கு நாங்க வீட்டுக்கு வரணும்? ஏன் அப்படியே இதே மனக்கட்டையில உட்கார வச்சு அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல அப்படின்னு சோழன் கேட்க அவங்க அப்பா மட்டும் திரும்பி நிற்கிறாரு. மற்றவங்க எல்லாம் அப்படியே திக்குன்னு பார்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கல்யாணம் நின்றுடுச்சு, அவங்க இதுக்கு இவங்களை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. சோழன் சொன்னது நல்ல ஐடியா தான். அடுத்து அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு வர எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.